Hi friends, welcome back to my channel. So இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா breakfast and dinner series தான் நான் போட போறேன். நிறைய healthy recipes ரொம்ப குயிக்கா பண்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். So இன்னைக்கு நம்ம எடுத்துக்க ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுக்கிறோம். ரொம்ப ஹெல்தி. அதோட glycemic index வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ. So அதனால நீங்க தாராளமா weight lossல இருந்தா கூட அளவோட கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1.5 கப் அளவு நாங்கள் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு நல்லா ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிடுங்க. ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அது இந்த ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவரில் காஞ்சிடுச்சு. ஸோ இந்தியானா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே போகிறோம். ஸோ நம்ம எடுக்க போகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் வெறும் தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு, அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப்பு அந்த மாதிரி எடுத்திருக்கோம். அந்த ரேஷியோவில். ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தேங்காய் வந்து இட்ஸ் அ குட் ஃபேட். கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. வைட்டமின் இ வேற இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி ரவை மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கோகோனட்டையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு வானிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் குத்துனீங்கன்னா போதும். அது ஓரளவுக்கு சூடானோன்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். உளுத்தம்பருப்புக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், பெப்பர் பொடி மாதிரி. பட் நான் வந்து ஹோல் பெப்பர் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நாங்கள் 1.5 கப்பு நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ 3 கப்பு நீங்கள் வந்து தண்ணி அதுக்கு ஆட் பண்ணலாம். அப்படியே டபுள். 1.5 கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா 3 கப்பு வந்து வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போடணும். அம்மா மறந்துட்டாங்க. டக்குன்னு அந்த ரைஸ் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது தேங்காய் மறந்துட்டோன்னு. ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுருங்க நீங்கள். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த தண்ணியை உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது போகிறோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் உப்பு கரெக்டாக இல்லாததுனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சேர்க்கும் போது தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து சும்மா ஒரு கலர்னிங்கனாலே போகிறோம். கலரிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ற மாதிரியே கலரிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து அந்த அரிசியுமே ஆட் பண்ணணும். நல்லா கலரிட்டே இருக்கணும். இந்த லம்ஸ் இல்லாத மாதிரி கலரணும். இது உப்புமா மாதிரி தான் கலர போகிறீங்க. நல்லா கலரிட்டு ஒரு மாதிரி ஒரு திக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். ஆக்சுவலி அது ஃபுல்லாக வெந்திருக்காது. நீங்கள் வந்து ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறணும். ரொம்ப ஃபுல்லாக ஆறணும்னு அவசியம் இல்லை. கையில் எடுத்து பிடிக்கிற அளவுக்கு ஆறுனா போகிறோம். ஸோ கலரிட்டே இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி வரும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி கெட்டியாகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த உப்புமா மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியில் ஃபார்ம் ஆகும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் உருண்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டு இருந்ததுன்னா நீங்கள் இட்லி தட்டுலேயும் வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டீமர் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இட்லி தட்டில் வச்சிங்கனாலும் எப்படி ஸ்டீம் பண்ணாலும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா வெந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த பச்சை இது இருக்குது, அரிசி வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குன்னு நல்லா தெரியும். நல்லா வெந்துடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அது பார்க்கும் போதே தெரியும் நல்லா வெந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து யூஸ்வலாக பொடி வச்சு சாப்பிடுவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பொடி வச்சும் சாப்பிடலாம், இல்லை சட்னி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்குமே சாப்பிடலாம், தப்பு கிடையாது டின்னருக்கு. பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 எடுத்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until next video, take care. Bye.